Hello all. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா BE 3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஷின் பேர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோலாம் பாருங்கள். சரியா? சரி, இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 இதில் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ஸ்டேட் எனி 4 சப்டிசிப்ளின்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் வந்து வாட் இஸ் பீயிங் டீல்ட் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், அந்த மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் அ கான்டூர் யூஸ்ட் இன் லேண்ட் சர்வேயிங். ஸோ இந்த கான்டூரிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபோர்த் வந்து கிவன் எக்ஸாம்பிள் ஈச் ஃபார் தெர்மல் அண்ட் அக்காஸ்டிக் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் யூனிட்டில் வந்து லிஸ்ட் எனி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூஸ் ஃபார் பில்டிங்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிராவிட்டி டேம் அண்ட் ஆர்ச் டேம். ஓகேவா? அந்த டேம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 4ல் பார்த்தோன்னா வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் அ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஓகேவா? அந்த பவர் பிளான்ட் பேஸ் பண்ணி நம்ம போனதிலே ஒன்று கேட்டுதான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 8th வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிங்கிள் ஆக்டிங் அண்ட் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ரெண்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அது 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேவா? இந்த ரெஃப்ரிஜரேஷன் டாபிக் படித்தாலே போதும், நம்ம எழுதிடலாம். அது 10th வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எ ஸ்ப்ளிட் டைப் ஏர் கண்டிஷனர் கேட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் 11A. ஸோ 11 பாருங்க, சப்டிவிஷனை ஸ்பிட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு 7 மார்க்கு ஒரு 6 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பில்டிங் எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் டெர்மினாலஜிஸ். என்னென்ன ஃப்ளோர் ஏரியானா என்ன, பிளிந்த் ஏரியா, கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், செட் பேக் டிஸ்டன்ஸ், ஃப்ளோர் ஹைட் எல்லாம் என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு 7 மார்க்கு. சரியா? இது மாதிரி பார்த்துக்கங்க, டெஃபினேஷனாக பார்த்துக்கங்க. அடுத்து வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் எக்ஸாம்பிள் ஒரு 6 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு 11A வந்திருக்கு. ஓகே, அடுத்து 11B பார்த்தோன்னா இதுவும் நமக்கு ஸ்பிட்டப்பாக கேட்டிருக்காங்க. ஒரு 8 மார்க்கு, இது ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் டீடைல்டு அக்கௌண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல். இந்த ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்திருக்கு. அதனால் அந்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. சரியா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆஸ் அ சப்டிசிப்ளின் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? இது ஒன்று. இது எத்தனை மார்க்? 8 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி கான்செப்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்கு. இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது படிச்சுக்கங்க. அடுத்து 12th செகண்டில் பார்த்தோன்னா ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பில்டிங் மெட்டீரியல் ரைட் நோட்ஸ் ஆன் அப்ளிகேஷன், அவைலபிலிட்டி அண்ட் லிமிட்டேஷன்ஸ். இது ஸ்டோன்ஸு. ஸோ ஸ்டோன்ஸை பற்றின அப்ளிகேஷன்ஸ், அதோட அவைலபிலிட்டி, லிமிட்டேஷன்ஸ், இந்த ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டோன்ஸ் வந்து 3 மார்க்கு, சாண்டுக்கு ஒரு 4 மார்க்ஸ், சிமெண்ட் ஒரு 3 மார்க்ஸ், ஸ்டீல் வந்து ஒரு 3 மார்க்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ ஸ்டோன்ஸ், ரிவர் சாண்ட், சிமெண்ட், ஸ்டீல். ஓகேவா? இதோடைய அப்ளிகேஷன்ஸ், அவைலபிலிட்டி, லிமிட்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து 12B பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஸ்பிட்டப் தான். ஒரு 6 மார்க், ஒரு 7 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி யூஸ் ஆஃப் ஜிப்சம் இன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். யூஸ் ஆஃப் ஜிப்சம் கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் ஜிப்சம் எவ்வளோ மார்க்? 6 மார்க். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் ப்ரீஃபேப்ரிகேஷன். கான்செப்ட் ஆஃப் ப்ரீஃபேப்ரிகேஷன் இது 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு இது படிச்சிங்கன்னா மொத்தமாக படிக்க சொல்கிறது. இந்த மாதிரி எப்படி சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை வந்து பார்த்துக்கங்க. அது தேர்ட் யூனிட் போனோம் அப்படின்னா வித் நீட் ஸ்கெச்சஸ் எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேசன்ரி யூஸிங் ஸ்டோன்ஸ் அண்ட் பிரிக்ஸ். ஸோ அந்த மேசன்ரி, ஸ்டோன் மேசன்ரி அண்ட் பிரிக் மேசன்ரி. ஓகேவா? அதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பி பார்த்தோம் அப்படின்னா ரைட் டீடைல்டு நோட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எத்தனை மார்க்கு? 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு 4 மார்க்கு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 4 மார்க்கு, க்ரீன் பில்டிங்ஸு 5 மார்க். ஓகேங்களா? 3 டாப்பிக்குமே படிச்சிருக்கோம் அந்த 14Bயில். நம்ம 14A பிரித்து கொடுத்துருப்போம். அதுலேருந்து அந்த மாடல் தான் வந்திருக்கு எல்லாமே. சரியா? இதில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், க்ரீன் பில்டிங் 3மே கேட்டிருக்காங்க. 4 மார்க், 4 மார்க், 5 மார்க். அதுக்கு தான் படிச்சுக்கோங்க. அந்த 4th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபை தி பவர் பிளான்ட். ஸோ யூஸ்வலாக பவர் பிளான்ட் வரும் இல்லையா? ஸோ பவர் பிளான்ஸ் வந்துருச்சு. பவர் பிளான்ட் பேஸ்ட் ஆன் தி இன்புட் டு தி பிளான்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் ஆஃப் தெம் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் காஸ்ட், யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஸோ இந்த பவர் பிளான்ட்டை பற்றி கிளாஸிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, படிச்சுக்கோங்க. அது 14B பார்த்தோம்னா வித் நீட் ஸ்கெச்சஸ் எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் ஆஃப் 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இந்த 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கும் அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் இதுவும் பார்த்துக்குவேன். ஓகேவா? ஓகே,
இதிலே நமக்கு 2 கொஷின் வந்துருச்சு. அடுத்து 15th பார்த்தோன்னா வித் நீட்ஸ் கேஸ் எக்ஸ்பிளைன் தி லே அவுட் ஆஃப் எ டிப்பிக்கல் ஹோம் ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டேட் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி டுடே. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் பியில் பாருங்கள் நமக்கு வந்து இப்போ ஏர் கண்டிஷனர் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க, ரைட் டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் சைக்கோமெட்ரி அண்ட் இட்ஸ் ப்ராசஸ். அந்த ஏர் கண்டிஷனர் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் நிறைய கேட்டாங்க, இது வந்து அந்த ஏர் கண்டிஷனர் விட்டுட்டு சைக்கோமெட்ரி கேட்டிருக்காங்க. ஆனால் ரெஃப்ரிஜரேட்டர் நமக்கு கண்டிப்பாக வந்துருச்சு, ஒரு பார்ட் வந்துருச்சு. ஓகேவா, சரி பார்த்துக்கங்க. அடுத்து பார்ட் சியில் பார்த்தோம் அப்படின்னா 16A எக்ஸ்பிளைன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரயில்வேஸ். அந்த இன்ட்ரடக்ஷன் டு ஹைவே அண்ட் ரயில்வே. ஓகேவா, ஃபார் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இன் இந்தியா இன் சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, ஸோ அந்த ஃபஸ்ட் யூனிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அதுவும் ஓரளவு அதையும், அப்புறம் இந்த நமக்கு தேர்ட் யூனிட்டில் ஹைவே அண்ட் ரயில் படிச்சிருப்பீங்களே, அதில் எதையும் கம்பைன் பண்ணி கொஞ்சம் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இந்த சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது அது ஒரு ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் 16A. 16B பார்த்தோன்னா டிஸ்கஸ் தி எவல்யூஷன் ஆஃப் ஹைப்ரிட் இன்ஜின். பாருங்கள், ஹைப்ரிட் இன்ஜின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் ஹைப்ரிட் இன்ஜின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இது வந்து யூனிட் 4. ஓகேவா, சரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எதுவுமே படிக்கிறது உங்களுக்கு படிக்கிற மட்டும் டஃபாக ஃபீல் பண்ணினா ப்ரீவியஸ் கொஷின் மட்டுமாச்சும் படிச்சுட்டு போங்க. சரியா, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.